Start. An algorithm in general is a sequence of steps to solve a particular problem. Algorithms are universal. ஸோ இதோட டெஃபினிஷன் என்னன்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்துட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு அல்காரிதம் வந்துட்டு அதுக்கு எழுதுவோம். ஸோ வந்துட்டு நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் வந்துட்டு அதில் வந்து பண்ண போகிறோம்னு சொல்லிட்டா நமக்கு அந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது வந்துட்டு அது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம அல்காரிதம் பற்றி யூஸ் பண்ணுவோம். நான் வந்துட்டு இந்த அல்காரிதம் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரைட் அல்காரிதம் டு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் அமாங் 3 numbers சென்டர்ட் பை த யூசர்ஸ். அதாவது என்னென்னா, ஒரு அல்காரிதம் எடுத்திருக்கோம். அந்த அல்காரிதம் என்னென்னா, ஒரு 3 நம்பர் ஒரு யூசர்கிட்ட இருந்து ஒரு 3 numbers வாங்குகிறோம். அதை வந்துட்டு அது என்ட்ரு பண்ணும்போது எப்படி அந்த ப்ரோக்ராம் எழுதணும், அந்த 3 யூசர் என்ட்ரு பண்ணோடனே அதுக்கான ப்ரோக்ராம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தான் அல்காரிதமாக எப்படி எழுதணும் அப்படிங்கிறது. Myself Diwakar. I am here to explain about the algorithm to find the which is largest number among 3 numbers. First, all the algorithm will starts with the start point and with the stop point. This is the two necessary things which every algorithm contains. So we can start our algorithm by step 1 as start. The second step is to declare 3 variables which is given from the user. The step 2 is declare the 3 variables which stores the value given by the user. The step 3 is to read the values which is assigned by the user so that we can declare the variable. Step 4, we are using here the if, else if and else condition. So step 4 is to using the if condition. The condition is if A is greater than B and greater than C, then the printing statement will be A is the largest number among the 3 numbers. Next, if A is less than B or C is less than C, it will be the fifth step. That is, if B is largest than A and B is largest than C, then the print statement is the largest number is B among 3 numbers. If both A and B are less than C, then the last step is C is the largest number among the 3 numbers. Every algorithm ends with the stop statement. So the last step is to stop. That's it about the algorithm. Thank you. Start. தருண் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம அல்காரிதம் வந்துட்டு எழுதிட்டோம். இப்போ அதே எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ளோ சார்ட் வந்துட்டு எழுத போகிறோம். ஃப்ளோ சார்ட் வந்துட்டு இட்ஸ் சிமிலர் டு அல்காரிதம் தான். இட்ஸ் ஜஸ்ட் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ அதோட டெஃபினிஷன் வந்துட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃப்ளோ சார்ட் இஸ் a diagrammatic representation of an algorithm, step by step approach to solve a task. இதோட பெனிஃபிட் என்னன்னா, ஒரு பிகினருக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு பெஸ்ட் ப்ராசஸ். ஏன்னா வந்துட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் வந்துட்டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் பை எனிஒன். ஸோ இதுக்கு வந்துட்டு அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஓகே, ஜிவிஎஸ் நல்லா ஃப்ளோ சார்ட்னு என்ன நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் முன்ன பார்த்த மாதிரி அல்காரிதம் பார்த்த மாதிரி இப்போ ஃப்ளோ சார்ட் ஒன்று பார்த்துடலாம். ரைட் அ ஃப்ளோ சார்ட் டு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் அமாங் த 3 numbers என்டர் பை த யூசர். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் கிரியேட் பண்ணுங்க. அதாவது ஒரு யூசர் வந்து 3 நம்பர் கொடுக்குறாரு. அதில் எது லார்ஜஸ்ட் நம்பர்னு கண்டுபிடிக்கிறது ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணும். அதோட ஃப்ளோ சார்ட் எனக்கு எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி எழுதுங்கிறது திவாகர் சொல்லுவார். Flow chart is nothing but a diagrammatic representation of the program which executes. அதாவது எல்லா ப்ரோக்ராமே வந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பாயிண்ட் வந்து ஸ்டாப்பில் தான் முடியும். அப்போ நம்ம அல்காரிதம்லேயும் அதே தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஃப்ளோ சார்ட் வந்து எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்தது 3 வேரியபிள்ஸ் வந்து யூசர்கிட்டேருந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த டிக்ளேர் பண்ண வேரியபிள்ஸும் வேல்யூஸும் நம்ம ரீட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது கண்டிஷன் கொடுத்துருக்கோம். if A is greater than B, if A is greater than B இருந்ததுன்னா எஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போது A is greater than C இருந்தாலும் அங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்தது. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோன்னா பிரிண்ட் A is the largest number. அதோட A பெருசாக இருந்ததுன்னா அதோட லூப்பு ஸ்டாப் ஆயிடுது. இப்போ வந்து A வந்து ஸ்மாலர் நம்பராக இருந்ததுன்னா நோ ஸ்டேட்மெண்ட் நோ ஃப்ளோவில் போய் B வந்து கிரேட்டராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து B is greater than C. if B is greater than C இருந்ததுன்னா அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து B is the largest நம்பர்னு பிரிண்ட் ஆகும். இப்போ ரெண்டுமே லோவஸ்ட் நம்பராக இருந்து C கிரேட்டர் நம்பராக இருந்ததுன்னா ஃபைனல் ப்ராசஸாக C is
the largest number among the 3 numbers. அதோட இந்த flow முடியுது. Thank you.